சேலம் அருகே மூதாட்டி கொலை வழக்கில் தொடர்புடைய நரேஷ்குமார் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். சம்பவத்தின் முழு பின்னணியை அறிந்து கொள்ளலாம். செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் தொலைபேசி மூலம் இணைகிறார். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் ஓமலூர் அருகே உள்ள தீவெட்டிப்பட்டி பகுதியில் கடந்த 20ஆம் தேதி சரஸ்வதி என்ற வயதான மூதாட்டியை ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது கொடூரமாக கொலை செய்து கொள்ளையடித்த நரேஷ்குமார் என்பவர் இன்று சங்குகிரி அருகே மலை அடிவாரத்தில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரை பிடிப்பதற்காக காவல்துறையினர் சென்றுள்ளார்கள். அப்பொழுது போலீசாரை கத்தியால் வெட்டியதில் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோர் காயமடைந்தனர். உடனடியாக சேலம் மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் அவரை கத்தியை கீழே போடுமாறு கூறியுள்ளார். கீழே கத்தியை போட்டுவிட்டு சரணடையுமாறும் கேட்டுள்ளார். ஆனால் அவர் கேட்காததால் அவர் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு தற்பொழுது காவல்துறையினர் அவரை பிடித்துள்ளார்கள். இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மல்லூர் பகுதியில் வயதான பெண்ணை கொலை செய்து நகையை கொள்ளையடித்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. இது மட்டுமில்லாமல் குறிப்பாக குற்றவாளியான நரேஷ்குமார் ஆடு மாடு வைக்கும் பெண்களை வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகளை குறிவைத்து கொடூரமாக தாக்கி கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கொரோனா சமயத்தில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இவர் கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை பிடிக்க முயன்றதும் தெரிய வந்திருக்கு. போலீசாரை கொலை மிரட்டல் விடுத்த வழக்கும் அதே போன்று நீதிமன்றத்தில் குறிப்பாக நீதிமன்றத்திற்கு வழிகாவல் சென்ற காவல்துறை மிரட்டிய வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. தற்பொழுது காவல்துறையினர் இவரை சுட்டு பிடித்துள்ள நிலையில் சேலம் சங்குகிரி காவல் நிலையத்தில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது துப்பாக்கியில் சுட்டு பிடித்த நரேஷ்குமார் தற்பொழுது சேலம் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இப்பகுதியில் காவல்துறையினர் அதிகளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.